விஜயை கொண்டு ஏதோ ஒரு முட்டு சந்தில் கொண்டு போய் நிறுத்த போகிறாரு. அதாவது நீங்கள் தனித்து நின்னுங்க விஜய், நீங்கள் வந்து பெரிய மாஸ், நீங்கள் வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரு, தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு ரசிகர்கள் வட்டாரம் இருக்குது, ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அந்தளவுக்கு நீங்கள் பெரிய அளவில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர் பேசுகிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. தமிழ்நாட்டு மக்கள் வந்து அந்தளவுக்கு முட்டாள்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சினிமாவையும் அரசியலையும் பிரித்து பார்ப்பாங்க. இப்போ ஏற்கனவே வந்து கமல் வந்தப்போ சமீபத்தில் கூட சொல்லியிருக்காரு, நான் வாக்காளர்களையும் ரசிகர்களையும் வந்து நான் வந்து பிரித்து பார்த்தேன். விஜய் தனியாக வந்து இந்த தேர்தலை சந்திப்பாராங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி. ஏன்னா விஜய் என்றைக்குமே வந்து வெற்றியை தான் விரும்புகிறவர். தன்னோட படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து வேறு விஷயங்களை ஒரு போய் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து தான் ஹீரோ என்றைக்குமே வந்து வெற்றி பெறது தான் விரும்பும். சீமான் வந்து தமிழ் தேசியங்கிற கொள்கையை திராவிடம் இந்திய தேசியத்துக்கு மாற்றா, ஆனால் தமிழ் தேசியங்கிற கொள்கையை கொண்டுட்டு இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் பேசுறது அவர் வந்து ஒரு சேஞ்ச். அவர் தான் வந்து நான் ஒரு இந்த தமிழ்நாட்டிலே டிஃப்ரெண்டான பாலிடிக்ஸ் பண்ணுறவராக பார்க்குறேன். இப்போ ஈரோடு எலெக்ஷனில் வந்து பெரிய அளவில் திமுக வெற்றி போச்சு. ஆனால் அதுக்காக வந்து திமுகவுக்கு எதிர்ப்புகள் எதுவுமே இல்லைன்னு நம்ம நினைக்க முடியாது. இடைத்தேர்தல் வந்து எப்பயுமே ஜனநாயகமாக நடக்குமாங்கிறது கேள்விப்படலாம். இப்போ ஆர்கே நகரில் வந்து 20 ரூபா டோக்கன் எப்படியெல்லாம் கொடுத்து அதை விநியோகம் பண்ணி ஜெயிச்சாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஓட்டு போடும்போது எல்லாருமே விஜய்க்கு போடுவாங்கிறது வந்து கேள்விப்படாது. எல்லாருமே விஜய்க்கு போடுவாங்க, அதிமுகவுக்கு போடுவாங்க, நாம் தமிழருக்கு போடுவாங்க, பாஜகவுக்கு. அது ஸ்பிட் ஆகும். ஸ்பிட் ஆகும்போது வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகள், திமுகவோட அந்த எதிர்கூட்டணி இதெல்லாம் ஸ்பிட் ஆகும்போது விஜய்க்கு பெரிய அளவில் மாஸ் எலிமெண்ட்டாக மாறுறது வாய்ப்பு. வந்து ஜெயலலிதா அவர்கள் நம்ம இருந்தப்போ வந்து பெண்கள் ஓட்டு பெருமளவில் வந்து அதிமுக விழுந்துச்சு. இப்போ அந்த வாக்கு வந்து யார் அறுவடை பண்ணுறதுன்னு தான் இருக்குது. அந்த வாக்கை வந்து அறுவடை பண்ணுறது தான் திமுக மகளிர் உதவி திட்டம், அந்த பேருந்துகளில் இலவச பயணம் எல்லாத்தையும் அறிவிச்சு பெண்களை கவர் பண்ணுறது தான் எல்லாமே திட்டமிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் ஐயன். பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூக வகுப்பாளர் சமீபத்தில் கொடுத்த பேட்டி தான் பெரிய அளவில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அவர் சொன்ன விஷயம் வந்து எப்படியா இருந்தாலும் விஜய் வெற்றி பெற்றுவார் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் பேசுறாரு. ஏன்னா விஜய் மேடையில் பங்கேற்று நாங்கள் வந்து நண்பர்களாக பயணிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. தேர்தல் வியூகம் வகுக்கலை அவருக்காக, இருந்தாலும் நாங்கள் இந்திய அளவில் தேசிய அளவில் ஒரு அரசியல் முன்னெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாவற்றிலுமே விஜய் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரியே சொல்றாரு. மற்ற கட்சிகளை வந்து டவுன் பண்ணியே பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. சீமான் அவர்களோட நாம் தமிழர் கட்சி என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து ஒரு ஃப்ரிஞ்ச் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. ஒரு சின்ன கட்சி தான், அங்கே இருக்கக்கூடிய அரசியலில் வந்து பெரிய அளவில் ஒரு பெரிய அரசியல் எடுக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவருடைய கருத்து குறித்து உங்களுடைய முதல் கருத்து சொல்லுங்க. விஜய் குறித்தும் அதே மாதிரி அதிமுக திமுக கட்சிகள் குறித்தும் பேசுறதுல நீங்க பாக்குற விஷயம் என்ன, அவருடைய கருத்து குறித்து உங்களோட முதல் கருத்து சொல்லுங்க. இப்போ நம்ம ரெண்டு பேருமே இதை பேசிக்கலாம். ஏன்னா வந்து பிரசாந்த் கிஷோர் நேற்று பேசுனது பார்த்தோம்னா விஜயை கொண்டு ஏதோ ஒரு முட்டு சந்தில் கொண்டு போய் நிறுத்த போகிறாரு. அதாவது நீங்கள் தனித்து நின்னுங்க விஜய், நீங்கள் வந்து பெரிய மாஸ், நீங்கள் வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரு, தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு ரசிகர்கள் வட்டாரம் இருக்குது, ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இப்போ எம்ஜிஆர் அந்தளவுக்கு நீங்கள் பெரிய அளவில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர் பேசுகிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஆனால் நடப்பு கால அரசியல் நடப்பு இதெல்லாம் பார்த்தோம்னா அதுக்கு வாய்ப்புகள் இப்போக்கி குறைவு. எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் தனியாக கட்சியெல்லாம் ஆரம்பிக்கலை. திமுக உடைச்சி தான் அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து திமுக உறுப்பினர், திமுக வந்து பிரச்சார மேடைகளில் பங்கேற்றதுலேருந்து அவர் வந்து நிறைய வேலை பார்த்துருக்காரு. அதுக்கு முன்னாடி பல வேலைகளை அரசியலாக பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகு தான் வந்து அதிமுக கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை பொருட்டு எம்ஜிஆருக்கு ஒரு கரிஸ்மாட்டிக் அங்கே இருந்துச்சு. அந்த கரிஸ்மாட்டிக் வந்து தேர்தலையும் சினிமாலையும் ஒன்றா இருந்ததுனால அது வந்து எடுபட்டுச்சு. ஆனால் இனிமே தான் விஜய் வந்து அரசியலுக்கு வரப்போகிறாரு. தமிழ்நாட்டு மக்கள் வந்து அந்தளவுக்கு முட்டாள்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சினிமாவையும் அரசியலையும் பிரித்து பார்ப்பாங்க. இப்போ ஏற்கனவே வந்து கமல் வந்தப்போ சமீபத்தில் கூட சொல்லியிருக்காரு, நான் வாக்காளர்களையும் ரசிகர்களையும் வந்து நான் வந்து பிரித்து பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவருக்கே வாக்குகள் விழுந்துச்சு தானே. நம்ம போன தேர்தலில் பார்த்தோம், 19 தேர்தலில் பார்த்தோம், கமலஹாசனுக்கு வாக்குகள் விழுந்துச்சு. இல்லை, அந்த வாக்கு வந்து விஜய் எந்த அரசியலையுமே வந்து பேசலை. அதுதான் அதுவும் லெஃப்டா ரைட்டான்னு கேட்கும்போது தான் மையம் தெரியல. கிட்டத்தட்ட ஒரு விஜய் அவர்கள் பேசுறதும் கிட்டத்தட்ட மையம் மாதிரி தானே. நான் எல்லா கொள்கையும் சேர்த்து நான் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. யாரையும் நாங்கள் அட்டாக் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து ஒரு கிளீன் பாலிடிக்ஸ் எடுத்து போகிறோம், ரொம்ப யாரையும் இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு கமல்ஹாசன் மாதிரி தான். ஆனால் கமல்ஹாசன் மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் வந்து
சில பர்சன்டேஜ் சில இந்த எலைட்டாக உள்ளவங்கலாம் விரும்புவாங்க. ஆனால் கீழே உள்ள மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு போய் உதவி பண்ணுறதா இருக்கட்டும், போய் மற்ற கட்சிக்காரங்களை வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும், திருப்பி பதிலடி கொடுக்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இப்போ டிடிவி வந்து அதிமுகவோட துணை பொதுச் செயலாளர் ஆன பிறகு அவரோட டிடிவியோட ப்ரெஸ் மீட்டை வந்து எல்லாருமே ரசித்தாங்க. பாரா டிடிவி இப்படிலாம் பேசுவாரா, இப்படி ஒரு லீடர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிட்டாரு ஏடிஎம்கேல, ஏதாவது ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு பெரிய ஆள் கிடைச்சிட்டாருன்னு சொல்லி அவர் அந்த அளவுக்கு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அவர் எதிர்கொண்ட விதம், அவர் பேசின விதம். ஸோ இதெல்லாம் பார்த்தா விஜய் அவர்கள் ஓட இந்த கரிஸ்மாட்டிக்லாம் வந்து தேர்தலில் எடுபடுமாங்கிறது வந்து சந்தேகம். அது பிரசாந்த் கிஷோர் என்ன கணக்கில் சொல்றாருன்னு தெரியல. பேசக்கூடிய எல்லாருமே வெற்றி பெற்றாங்க அப்படின்னு பார்க்க முடியுமா? சீமான் அவர்கள் 10 ஆண்டுகளாக பல்வேறு சீமான் பேசுற பாலிடிக்ஸ், ஆனா வாக்குகளா மாறுதா அப்படின்னு ஒரு விஷயம் கரெக்ட் தான். சீமான் பேசுற பாலிடிக்ஸ், சீமான் வந்து தமிழ் தேசியம்ங்கிற கொள்கையை திராவிடம் இந்திய தேசியத்துக்கு மாற்றா, ஆனால் தமிழ் தேசியம்ங்கிற கொள்கையை கொண்டுக்கிட்டு இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் பேசுறேன். அவர் வந்து ஒரு சேஞ்ச், அவர் தான் வந்து நான் ஒரு இந்த தமிழ்நாட்டிலே டிஃப்ரெண்டான பாலிடிக்ஸ் பண்ணுறவராக பார்க்குறேன். அப்போ அவரை வந்து வளர்ந்து வர்றது கஷ்டம். அவர் தனிச்சு தான் நிற்பேன், நான் இப்படி தான் பண்ணுவேன், இப்படி தான் போவேன், எனக்கு நீண்ட காலமாகவும் சொல்லி அவங்க ஒரு திட்டத்தோடு போயிட்டு இருக்காங்க. ஆனால் அது பர்சன்டேஜ் அவங்களுக்கு ஏறிட்டு தானே இருக்குது. ஒவ்வொரு தேர்தலையும் வந்து அவங்களுக்கு ஏறிட்டு தானே இருக்குது. ஆனால் விஜய்க்கு வந்து எடுத்த உடனே அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ஆவாரா, சூப்பர் ஸ்டார்னா எடுத்த உடனே சிஎம் ஆவாரா, அந்தளவுக்கு தானே அவர் பேசியிருக்காரு. விஜய்க்கு வந்து அந்தளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுக கூட்டணி எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறத பொறுத்து எப்படியா இருந்தாலும் அது விஜய்க்கு சார்பாக தான் போகும்னு சொல்றாரு. ஒருவேளை பிஜேபி கூட அதிமுக கூட்டணி வச்சிருச்சுன்னா அது விஜய்க்கு சாதகமாக தான் போகும். ஏன்னா திமுக எதிர்ப்புங்கிறத அரசியல் ரீதியா எதிரி திமுக தான் அப்படின்ட்டு விஜய் பேசுறாரு. அந்த ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. சரி, பிஜேபி எதிர்ப்பு அரசியல் வந்து திமுக இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அரசியலும் விஜய்க்கு சாதகமாக தானே போய் அமையும். இப்போ நான் வந்து கொள்கை எதிரியும் எதிர்க்கிறேன், அதே மாதிரி அரசியல் எதிரியும் எதிர்க்கிறேன் அப்படின்ட்டு விஜய் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாரு. அப்போ வந்து மக்கள் அலைங்கிறது மாறும் அப்படிங்கிறது மக்கள் அலை வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து ஒரு 10% ஒரு அவ்வளோதான் விஜய்க்கு வரும். தவிர பெரிய அளவில் ஒரு மாஸ் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதிமுக கூட்டணியில் இப்போ ரெட்டலைக்குன்னு ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்குது, உதயசூரியனுக்குன்னு ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்குது, நாம் தமிழர் மைக்குன்னு ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்குது, மாம்பழ சின்னத்துக்கு இருக்குது, தாமரைக்கு இருக்குது. ஆனால் ஆர்கே நகரில் குக்கர் வெட்டு பெற்றுச்சு. அது இடைத்தேர்தல். இடைத்தேர்தலையும் நம்ம வந்து பொது தேர்தலையும் கம்பேர் பண்ண முடியாது. இடைத்தேர்தலையும் பொது தேர்தலையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இடைத்தேர்தலில் வந்து இப்போ ஈரோடு எலெக்ஷனில் வந்து பெரிய அளவில் திமுக வெற்றி பெற்றுச்சு. ஆனால் அதுக்காக வந்து திமுகவுக்கு எதிர்ப்புகள் எதுவுமே இல்லைன்னு நம்ம நினைக்க முடியாதுல்ல. இடைத்தேர்தல் வந்து எப்பயுமே ஜனநாயகமாக நடக்குமாங்கிறது கேள்விக்குறி தான். இப்போ ஆர்கே நகரில் வந்து 20 ரூபா டோக்கன் எப்படியெல்லாம் கொடுத்து அதை விநியோகம் பண்ணி ஜெயிச்சாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மக்கள் பிரித்து பார்ப்பாங்க, இடைத்தேர்தல் எது, மக்களவை தேர்தல் எது, சட்டமன்ற தேர்தல் எதுன்னு சொல்லி பிரித்து பார்ப்பாங்கல்ல. அந்த அடிப்படையில் விஜய்க்கு அந்தளவுக்கு வருமானங்கிறது சந்தேகம். ஆனால் பிரசாந்த் கிஷோர் அந்தளவுக்கு எதிர்பார்க்குறாரு. அவர் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா பிஜேபியில் உள்ள எதிர்ப்பு ஓட்டுகள், அதாவது பிஜேபி கூட்டணியில் உள்ள ஓட்டுகள் இருக்கட்டும், இல்லை திமுக எதிர்ப்பு ஓட்டுகள், அதிமுகவில் இந்த ஓட்டுகள்லாம் வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 20-25% வந்து வரதுக்கு வாய்ப்பு. அவர்கிட்ட நெறியாளர் கேட்கும்போது இந்த ஓட்டுகள் தானே போகும், திமுக கூட்டணி பலமாக தானே இருக்கு, அந்த ஓட்டுகள் எப்படி போகும் அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. அது எப்படி எதிர்கட்சியா இருக்கக்கூடிய கட்சிகள் ஓட்டு மட்டுமே வரும், கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய ஓட்டுகள் அப்படியே இருக்கும், எப்படி எதிர்பார்க்குறீங்க? எல்லா ஓட்டுமே மாறும், நீங்க வந்து தேர்தலை பார்க்கும்போது அது தெரிய வரும். இல்லை, எல்லா ஓட்டு திமுக ஓட்டு போன வருஷம் ஓட்டு போட்டவங்க கூட மறுபடியும் மாற்றி ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஓட்டு போடும்போது எல்லாருமே விஜய்க்கு போடுவாங்கிறது வந்து கேள்விக்குறியா இருக்கு. எல்லாருமே விஜய்க்கு போட மாட்டாங்க, அதிமுகவுக்கு போடுவாங்க, நாம் தமிழருக்கு போடுவாங்க, பாஜகவுக்கு. அது ஸ்பிட் ஆகும்போது வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகள், திமுகவோட அந்த எதிர்கூட்டணி இதெல்லாம் ஸ்பிட் ஆகும்போது விஜய்க்கு பெரிய அளவுல மாஸ் எலிமெண்டா மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவர் சொல்ற மாதிரி ஆதவர்ஜன் அவர்கள் பேசியிருந்தாங்க. இது வரைக்கும் தாவேக்காவோட வந்து எல்லாருமே முதலமைச்சர் பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுருந்தார். என்ன பார்க்கப்படுதுன்னா, 2006 வந்து விஜயகாந்த் அவர்கள் கட்சியா இருக்கட்டும், 11 தேர்தலாக இருக்கட்டும், அந்த மாற்றுங்கிறதுக்கு ஒரு ஓட்டு இருக்கு அப்படிங்கிறது அது இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. அந்த மாற்றுங்கிற ஓட் பர்சன்டேஜ் வந்து தமிழ்நாட்டில் என்னைக்குமே இருக்கு. நீங்க இன்னைக்கு அதிமுக பிரச்சனை வந்தப்ப தீபா அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. தீபாவுக்கு எல்லா ஊர்களையுமே கிளை இருந்துச்சு, எல்லா ஊர்லயுமே வந்து தீபாவுக்கு பெரிய அளவுல கிளை இருந்துச்சு. தீபாவை ஜெயலலிதாவோட மகளா வந்து மக்கள் வந்து ஆதரிச்சு கொண்டாடினாங்க. அவங்க எப்ப பிரஸ் மீட்ல வந்து பேச ஆரம்பிச்சாங்களோ முடிஞ்சு போச்சு. இப்ப இவங்க ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறது. ஆனா சஸ்டெயின் பண்றது ஒண்ணு இருக்குல்ல, சஸ்டெயின் பண்ண முடியல அவங்களால. ஓபிஎஸ் அவர்களுக்கும் பெரிய ஆதரவு இருந்துச்சு.
ஆனால் தொடர்ந்து அவங்களோட நடவடிக்கை இருக்குல்ல, அந்த தொடர் நடவடிக்கைகளை பார்த்து மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. விஜய் அவர்களும் தொடர்ந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அவருக்கு ஒரு வருவார் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அவர் வந்து களத்துக்கு வரணும், வந்து பேசணும், போராட்டத்துக்கு வரணும், கண்டனங்கள் சொல்லணும், எதிர்பார்ப்பாங்கல்ல. ஒரு அரசியல் கட்சியிலேருந்து எனக்கு இதெல்லாம் வரணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்கல்ல. அவங்க எதிர்பார்க்கலனாலும் எதிர்கட்சி கேள்வி கேட்பாங்கல்ல. நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் கேள்வி கேளுங்க. சீமானவர்கள் பெரியார் பற்றி பேசுனதுக்கு அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க, எதிர்பார்ப்பாங்கல்ல. பிரசாந்த் கிஷோரே சொல்றாரு, நீங்கள் வந்து விஜய்க்கு என்ன அட்வைஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது 2 விஷயம். ஒன்று வந்து களத்துக்கு இறங்கிருங்க, முழு நேரமாக களத்துக்கு இறங்கிருங்க, மக்களை போய் சந்திங்க, வேலை பாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று வந்து கட்டமைப்பு உருவாக்குங்க அப்படின்னு சொல்றாரு. கட்டமைப்பு வந்து இன்றைய காலகட்டத்தில் ஈஸியாக உருவாக்கிடலாம். அதை உருவாக்கிட்டாரு, மக்களை நேரடியாக போய் சந்திக்கிறாரு, அந்த அரசியல முழு நேரம் அரசியலில் ஈடுபடுறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு. முழு நேரமா வந்து அரசியலில் ஈடுபட்டார்னா ஒரு பெண்கள் ஓட்டு இருக்குல்ல. இப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் நம்ம இருந்தப்போ வந்து பெண்கள் ஓட்டு பெருமளவில் வந்து அதிமுக கொடுந்துச்சு. இப்போ அந்த வாக்கு வந்து யார் அறுவடை பண்ணுறதுன்னு தான் இருக்கு. அந்த வாக்கை வந்து அறுவடை பண்ணுறது தான் திமுக மகளிர் உதவி திட்டம், அந்த பேருந்துகளில் இலவச பயணம் எல்லாத்தையும் அறிவிச்சு பெண்களை கவர் பண்ணுறது தான் எல்லாமே திட்டமிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தல் அறிக்கை வந்தாலும் பெண்களை கவர்ற மாதிரி தான் எல்லா கட்சியுமே வந்து அதுக்கான அறிக்கையில வெளியிடுவாங்க. ஸ்கூட்டர்லாம் ஆமா ஆமா. அப்ப பெண்கள் ஓட்டு எங்க போகும்னே தெரியாது. நம்ம எல்லாருமே ஆண்கள் ஓட்டை பத்தி தான் பேசிட்டு இருப்போம். இந்த கட்சியா நீ எந்த கட்சி, அதெல்லாம் வந்து ஆண்கள் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. பெண்கள் அமைதியா வந்து கடைசி நேரத்துல யாருக்கு வந்தா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி தான் போடுவாங்க. அப்ப ஜெயலலிதா அம்மையாரை வந்து அவங்களே வந்து ஆட்சியில இருக்க மாதிரியும் ஒரு பெண் வந்து ஆட்சியில இருக்க மாதிரியும் அவங்க நினைச்சாங்க. விஜய் அவர்களையும் பெண்கள் ஓட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் நம்ம வீட்டுக்குள்ள அவங்க திரைப்படத்தை பார்த்ததா இருக்கட்டும், எல்லாம் சின்ன வயசுல இருந்து பார்த்ததுனால அண்ணன்கிற ஒரு பார்வை, நம்ம வீட்டு புள்ள அப்படிங்கிற மாதிரி இருக்கனால விஜய்க்கு வந்து பெண்கள் ஓட்டு பெருமளவில் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த விஜய் ஓட்டை வந்து சரியா அறுவடை பண்ணாருன்னா பிரசாந்த் கிஷோர் சொல்ற மாதிரி நடக்குது வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த ரிஸ்க் வந்து விஜய் எடுக்க மாட்டாங்க. முக்கியமான ஒரு விஷயம் தானே. இப்போ எம்ஜிஆர் காலகட்டத்தில் வந்து பெண்கள் வந்து எம்ஜிஆருக்காக வாக்கு செலுத்தின விஷயம் பார்த்தோம். அதன் பிறகு வந்து ஜெயலலிதா வந்து பெண் ஆளுமை அப்படிங்கறதுனால ஓட்டு போட்டாங்க. அதன் பிறகு ஜெயலலிதா கருணாநிதி பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸ்ஓ சசிகலா அவர்களோ இருந்தாங்க. சசிகலா அவர்கள் இருந்தாலும் சசிகலா அவர்களுக்கு ஆதரவு கேள்விக்குறியா தான் இருக்கு. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், இவர்களுக்கு வந்து பெண்கள் வாக்குகள் 2026 பெண்கள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் தான் ஓட்டு போடுவாங்க. இப்ப அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெண்கள் எல்லாமே வந்து அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு மாற்றம் இல்லை. ஆனா விஜய்க்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு அப்படின்னு சொல்றாருல. இல்ல, விஜய்க்கு அந்த சாஃப்ட் கார்னர் இருக்கு. பெண்கள் ஓட்டுக்கு பெருமளவுல வந்து பெண்கள் ஓட்டுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை சரியா அவர் வந்து அறுவடை பண்ணணும். ஆனா என்னன்னா, இதெல்லாம் பார்த்துட்டு இப்ப இங்கேருந்து நம்மளுக்கு கூட்டணியிலேருந்து ஓட்டு வரும், இங்கேருந்து வரும், பெண்களை விட்டு விழுவும் சொல்லிட்டு விஜய் தனியா வந்து இந்த தேர்தலை சந்திப்பாராங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி. ஏன்னா விஜய் என்னைக்குமே வந்து வெற்றியை தான் விரும்புகிறவர். தன்னோட படம் ரிலீஸ் ஆகிறா இருக்கட்டும், இல்லை வந்து வேற விஷயங்களை ஒரு போய் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து தான் ஹீரோ என்னைக்குமே வந்து வெற்றி பெறது தான் விரும்பும். அப்போ விஜய் வந்து இந்த ரிஸ்க் எடுத்து நம்ம தனிச்சு நின்று மறுபடியும் வந்து ஒரு 10-15 வருஷம் தொடர்ந்து நின்று அதுக்கு பிறகு தேர்தல் நின்று அதுக்கு பிறகு சிஎம் ஆகிறதுக்கு முதல்லையே நம்ம வந்து அவர் ஏற்கனவே மாநாட்டிலே அறிவிச்சிருக்காரு, நம்ம கொள்கையை ஏற்றுக்கிட்டு வரவங்க கூட்டணி வர்றதுக்கு அவர் வந்து அக்செப்ட் தயாரா இருக்காரு. ஆனா அதிமுக கூட கூட்டணியா இல்ல வேற கட்சிகளோட சேர்ந்து ஒரு கூட்டணி வைப்பாராங்கிறது தான் கேள்வி. ஆனா அதிமுக கூட கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு. இப்ப ஒரு புசியானந்த் வந்து இப்ப என்ன அறிக்கை விட்டுருக்காரு, வேற கட்சியில இருந்து வெளியே போனவங்க வந்து வெளியே இருந்து ஆதரவாளர்கள் வேற கட்சியில சொல்றது வந்து கட்சியோட கருத்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காருல. அப்ப அதிமுக கூடயும் போறதுக்கு அவங்க பேச்சுவார்த்தை நடக்கிறதா தெரியுது. ஆனா தொடக்கத்திலே பேசும்போது ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்கல்ல, அதிமுக கூட கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு அறிக்கை வந்து தாவேக்கிலிருந்து வெளியே வந்துச்சு. ஆனா இதெல்லாம் தவிர்க்கிறது என்னன்னா, அதிமுகவோட கூட்டணின்னு சொல்லி இப்பயே உறுதியாயிட்டு வெளில வந்துச்சுன்னு வச்சுங்களேன். தேர்தல் கிட்ட நெருங்க 2 பேருக்குள்ளேயும் என்னென்ன வேலைகளை பிரிச்சு விடுறதுக்கு என்னென்ன வேலையோ எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆதவர்ஜின் வந்து நாங்க தான் எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி நாங்க தான், விஜய் அவர்கள் தான் எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி பேசினார்ல இப்ப கரண்ட்ல. அதை போய் வந்து எடப்பாடிகிட்ட போய் கேட்குறாங்க, எப்படி எடப்பாடிகிட்ட பேசுனா விஜய் எகென்ஸ்டா அவர் பேசுவாருங்கிறதுக்காக நீங்க வந்து எதிர்கட்சி அவர் சொல்றாரு அப்படின்னு அவர் உடனே வந்து ஒரே போட வந்து ஆளுங்கட்சி தவிர எல்லாருமே எதிர்கட்சி தான், நாங்க மக்கள் ஓட்டு போட்டு ஒரு பிரதான எதிர்கட்சியா நாங்க வந்து இருக்கோம், எல்லாருமே எதிர்கட்சி தான் அப்படின்னு சொல்லி ஒரே போட போட்டுவிட்டாரு. ஸோ இப்படியெல்லாம் சிண்டு முடிச்சு விடுவாங்க. இப்போ நாம் தமிழரும் தாவேக்காவும் கிட்டத்தட்ட ஒன்று சேர்ற மாதிரி சூழல் தான் இருந்துச்சு தொடக்கத்தில் இருந்துச்சு. ஆனால் இந்த ஊடகங்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த திமுக ஊடகங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தா அவங்களுக்கு பிரச்சனை. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா,
சீமான் அவர்கள் பேசுகிற அந்த விஜயலட்சுமி விவகாரமாக இருக்கட்டும், இல்லை வந்து வேற அவர் வேற கருத்துக்கள் சொன்னார். எல்லாமே வந்து சொன்னது பணக்கொழுப்புன்னு சொன்னாங்க. ஆமாம், பணக்கொழுப்பு இன்னும் எல்லாமே வந்து விஜய்க்கு எகென்ஸ்டாக கிடையாது. சீமான் அவர்கள் இப்படிப்பட்டவர், சீமான் அவர்கள் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாரு, அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் சொல்லி தொடர்ந்து சீமானை வந்து அந்த பிராண்டிங் பண்ணுறதுல டீப் ப்ரமோட் பண்ணுற மாதிரி நிறையா பண்ணும்போது விஜய் அவர்களுக்கும் ஒரு சந்தேகம் வரல. ஒருவேளை நம்ம வந்து சீமான் கூட சேர்ந்தோம்னா நம்மளையும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க, சீமான் அவர்கள் பேசுகிற மாதிரி நம்மளையும் சேர்த்துருவாங்க, நம்மளையும் அதே மாதிரி கேட்டகரியில் கொண்டு வந்துருவாங்கிறதுக்கு அந்த பயத்தை விதைச்சி சீமான்ட்டேருந்து விஜய் பிரிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்து அதை சரியாக செஞ்சுட்டாங்க. விஜய் அவர்கள் தனியாக நாம் தமிழரோடு இல்லை அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்திட்டார். இப்போ அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி செய்தி வரும்போது அதெல்லாம் எப்படி ஒன்று சேர முடியும்? ரெண்டு பேருமே வந்து பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு, இப்போ அதிமுக கூட கூட்டணி வச்சுட்டா அதிமுக மீதான பழிக்கெல்லாம் வந்து விஜய் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வரும்ல, அதனால அதை எடுக்க மாட்டாரு. தேர்தல் கூட்டணியில தேவையே இல்லை. விஜய்க்கு வந்து 118 சீட் வெற்றி பெற்றுவாருன்னா நீங்க இந்த வீடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கீங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் தேர்தல் கூட்டணியில வந்து நீங்க வந்து அவங்க சொல்ற கூட்டணியில இருக்கிறதுக்காக வந்து அதிமுகவோட குற்றச்சாட்டுகள் அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் காட்டணும்னு அவசியம் கிடையாது. ஆனா பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால தானே 19, 21 தேர்தல்லாம் வந்து அதிமுகவுக்கு இந்த ஒரு சரிவு இருக்குன்னு சொல்ல முடியுது. இல்ல அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. அதாவது பிஜேபி அதிமுகவோட கூட்டணி வச்சதில் வந்து அவங்க வீக் ஆனாங்க அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. ஜெயலலிதா அம்மையார் வந்து இறந்ததா இருக்கட்டும், அதே போல் வந்து கட்சிக்குள்ளேயே நிறையா பிளவுகள், முக்குளத்தூர் ஓட்டுகளை வந்து இழந்தது, இது மாதிரி நிறைய அவங்களுக்கு வந்து பின்னடைவு இருக்குது அதிமுகவுக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது அதிமுக அந்த 19, 21 தேர்தலில் வந்து பின்னடைவு சந்திச்சதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த இந்த இனிமே வரும்போது பார்க்கும்போது அதிமுகவுக்கு ஒரு கூட்டணி தேவை. யாராச்சும் ஒருத்தர் கூட்டணி இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து அடுத்த இந்த எலெக்ஷனில் எதிர்கொள்வதற்கும் அது நல்லாயிருக்கும். அது வந்து அவங்க பாமகவோ இல்லை தாவேக்கோ வந்தால் நல்லா இருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ 2024 தேர்தலே பிஜேபியோட கூட்டணி இல்லை, 26 கூட்டணி இல்லைன்னு தொடர்ந்து பிஜேபி கூட்டணி இல்லைன்னு தானே சொல்றோம். இல்லை, எடப்பாடிக்கு அந்த எண்ணம் கிடையாது. அவர்களுக்கு பாஜகவோட கூட்டணி சேர்ந்து நம்ம நிற்கணும் அப்படிங்கிறது வந்து உறுதியாக இருக்காரு. நம்ம வந்து சேரக்கூடாதுன்னு யார் எதிர்பார்க்குறாங்க, உறுதியாக இருக்காரு. ஆனால் கட்சியில் உள்ளவங்க நம்ம வந்து பிஜேபி கூட நம்ம கூட்டணி சேரலாம் தானே அப்படிலாம் அவங்க நினைக்கிறாங்க. இப்போ நம்ம சேர்ந்தா நல்லா இருக்கும், அவங்களோட சேர்ந்து இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இன்னும் கட்சியில் உள்ள பேர் சசிகலா, ஓபிஎஸ்லாம் உள்ளே கொண்டு வரலாம், டிடிஎல்லாம் உள்ளே கொண்டு வரலாங்கிறது கட்சிக்காரங்க அவரை போய் சொல்கிறதெல்லாம் இருக்குது. அதுக்கு இப்போ அந்த ஜெயலலிதா அம்மையார் பிறந்தநாள் அன்னைக்கு வந்து அதுக்கு பதில் சொல்லிட்டாரு. அதாவது ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்று சேர முடியாது, வெள்ளாடு ஒன்று இருக்க முடியாது. அவர் வந்து அதுக்கு தெளிவாக பதில் சொல்லிட்டாரு. ஏன்னா உள்ளே கொண்டு வராதீங்க, இனிமேட்ட பேசாதீங்கன்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாரு. அப்போ அவர் வந்து இதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. தேர்தலுக்காக 2026 தேர்தலுக்காக நான் வந்து எந்த தியாகத்தையும் பண்ணுறது தயாராக்கணும். அப்போ எந்த தியாகத்தைன்னா இவங்களை சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இல்லை பிஜேபி உள்ள கூட்டணி கொண்டு வரதுக்கு நான் வந்து விஜய் கூட எதை வேணாலும் நான் வந்து இழக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். கிட்டத்தட்ட இப்போ 80 சீட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. இல்லை 80க்கு வந்து நான் 60 தருவேன். ஏதோ பேச்சுவார்த்தை மூலம் நடத்தி விஜயகாந்துக்கு எந்த அளவுக்கு சீட்டு கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு கொடுக்கறது வாய்ப்பு இல்லை, அதை விட கூடுதலாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்து வரது வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்போ ஆதரவு பேச்சை வந்து நம்ம பார்க்கலாம். 45 சீட்டு வாங்கி நாங்கள் வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எதிர்கட்சி அவருக்கு வரல, நாங்கள் வந்து தனியாக தான் நிற்க போகிறோம்னு சொல்லும்போது இந்த சீட்டு பேரங்கள் வந்து பேசப்படுதுன்னு பார்க்கலாம். சீட்டு பேரங்கள் பேசப்படுது, பேசாமலாம் கிடையாது. பேசுறதுனால தான் இந்த செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. அதனால விஜய் அவர்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அதான் பார்க்குறாரு. நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி, அதுக்கு தனிச்சு நின்னா என்ன வழிங்கிறது பிரசாந்த் கிஷோர் மூலமா பார்க்குறாரு. கூட்டணி சேர்ந்தா என்னவா இருக்குங்கிறது வந்து ஏடிஎம்கே கிட்ட பேசுறாரு. பிரசாந்த் கிஷோர் வந்து பிஜேபி பத்தி பேசும்போது என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல பிஜேபி 26 வெற்றி பெறுமானா கிடையாது, வாய்ப்பு இல்லை. இன்னும் 10 ஆண்டுகளுக்கு மேல அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா பிஜேபி அரசியல் வந்து தமிழ்நாட்டுல வந்து மக்கள் வேற ஒரு அரசியல் தான் இங்க பேசுறாங்க. பிஜேபி வந்தா அங்க வெற்றி பெற முடியல அப்படிங்கிறது தான் இருக்கு. அப்ப பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்துட்டா அது விஜய்க்கு தான் சப்போர்ட்டா போகும் அப்படிங்கிறது அவர் தொடர்ந்து. இல்ல, பிஜேபியும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்துட்டா இஸ்லாமிய ஓட்டுகள் வந்து கிறிஸ்தவர்கள் அதிமுக விடுவார். ஆனால் தீவிர இந்துத்துவவாதிகள் வந்து இப்போ கொஞ்சம் பாஜக எமர்ஜ் ஆகிட்டு இருக்கனால தீவிர இந்துத்துவ ஓட்டுகள் வந்து அதிமுக ஓட்டு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஜேபி உள்ளே வந்துச்சுன்னா இப்போ கிருஷ்ணசாமி, இவர் ஜான் பாண்டியன், இவர் பாமக, இவங்க எல்லாமே வந்து அந்த ஜாதிய அமைப்புகள் எல்லாமே வந்து பிஜேபி கூட்டணியில் தான் இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாமே வந்து அதிமுக கூட்டணியில் வந்துருவாங்க. அது கொஞ்சம் அவங்களுக்கு அதிமுக ப்ளஸ்ஸாக இருக்குது. ஆனால் அந்த முடிவை வந்து எடப்பாடி அவர்கள் அதை எடுக்க மாட்டார். ஆனா அதை எதிர்ப்புங்கிறது வந்து திமுக தானே சாதகமா இருக்கு. 19 தேர்தல் பார்த்தோம், 21 தேர்தல் பார்த்தோம், 24 தேர்தல் திமுக ரொம்ப ரொம்ப சுலபமாயிரும். அதிமுக வந்து
பார்த்தீங்களா அவங்க வந்து பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்திருக்காங்கிறது வந்து திமுகவுக்கு ரொம்ப சுலபமாயிரும். ஆனால் அது அதிமுக எதிர்கொள்ளணும்ல, அதுக்கு அவர் எடப்பாடி அவர்கள் தயாராக இருக்க மாட்டார். ஏன்னா இது போல முடிவெடுத்தா அதிமுக மொத்தமாக வந்து மூடிடுவாங்க, மொத்தமாக வந்து பாஜக வந்து கையப்படுத்திடுவோம். அதனால வந்து அந்த முடிவு எடுக்க மாட்டார். அவர் வேற கட்சிகளோட தாவேக போன்ற பாமக போன்ற கட்சிகளோட கூட்டணி சேர்த்து வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இல்ல பிரசாந்த் கிஷோர் என்ன காரணத்தினால சொல்றாருன்னா, நீங்க வந்து கெஜ்ரிவால் அவர்களை பாருங்க. இப்போ ஒய்எஸ்ஆர் வந்து எப்படி வெற்றி பெற்றாரு, அதே மாதிரி ஒய்எஸ்ஆர் எப்படி தோல்வி அடைஞ்சாருன்னு பாருங்க. தேர்தல் வந்து எப்ப வேணா மாறும். நீங்க 24ல வந்து 40%, 45%, 47% கூட்டணி வச்சிருக்காங்க, திமுக கூட்டணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒட்டுமொத்தமா மாறாதுன்னு சொல்றீங்க. ஆனா தேர்தல் முடிவுகள் எப்ப வேணா மாறும், எப்படி வேணா மாறும். புதிதா ஒரு ஆற்றல் வரும்போது அவங்களுக்கு தான் போவாங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த கணக்கெல்லாம் சொல்றாருல, கெஜ்ரிவால் சொல்றாரு, ஒய்எஸ்ஆர் எல்லாம் சொல்றாருல. இப்ப இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லையா இல்ல தமிழ்நாட்டில்? இப்ப நீங்க கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் டெல்லி வந்து ஒரு சின்ன குட்டி மாநிலம், பாண்டிச்சேரி மாதிரி. அது வந்து ஒரு சின்ன யூனியன் தான். அதுல பெரிய அளவுல உங்களுக்கு நீங்க பிரச்சாரம் பண்ண அவசியம் கிடையாது. இப்போ பாண்டிச்சேரியில் வந்து எந்த அளவுக்கு ஒரு நம்ம ஒன்றியத்தில் அளவுக்கு தான் அங்கே வந்து தொகுதியாக வச்சுருக்காங்க. அப்போ அது டெல்லியில் வந்து அது ஈடுபட்டுச்சு. ஒய்எஸ்ஆரும் வந்து காங்கிரஸ்லேருந்து ஜெகன்மோகன் ரெட்டி இருந்ததுனால அதோட அந்த கண்டினியூஷன், காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு வந்தவங்க அந்த பேக்கப் இருக்கிறனால தான் அங்கேயும் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணிட்டு இவர் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வர்றாரு விஜய் அவர்கள். ஸோ இதையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அந்த வெற்றியை வந்து தேர்தல் காலம் நெருங்க தான் மக்களோட ஆதரவு, விஜய் அவர்களோட கல அரசியல் அதெல்லாம் பார்த்து தான் அது மாறும். ஆனா அவர் என்ன காரணத்தினால சொல்றாருன்னா, டெல்லியில வந்து காங்கிரஸா பிஜேபியா இருந்துச்சு, அங்க ஆம் ஆத்மி வந்துச்சு, பஞ்சாப்ல வந்துச்சு. இப்போ அதே மாதிரி இப்போ 2024 தேர்தலில் பாத்தீங்கன்னா பிஜேபி இந்த அளவுக்கு டவுன் ஆவாங்கன்னு தெரியல. அப்படிதான் யோசிச்சாங்க. 300 சீட்டு வெற்றி பெறுவோம்னு நினைச்சாங்க. ஆனா அது வெற்றி பெற முடியல. ஒடிசாவை பாத்தீங்கன்னா தேர்தல் மாற்றமே மொத்தமா வந்துச்சு. அங்கே அந்த மாதிரி ஒரு அலை வந்துச்சுன்னா மாறலாமா? இல்ல, அரவிந்த் கெஜ்ரிவாலோட கல அரசியல் பார்க்கணும்ல. அவர் வந்து இறங்கி வேலை பார்த்தாரு. நிறைய இடங்கள்ல போராட்டங்கள், மக்களை போய் சந்திக்கிறதாகட்டும், எல்லாமே வந்து ஒரு ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஆஃபீஸர்னால வந்து நிறைய இறங்கி வேலை பார்த்தாரு, களத்துல நின்னார். அதை வந்து மக்கள் விஜய்கிட்ட எதிர்பார்ப்பாங்கல்ல. விஜய் அவர்கள் இறங்கி வேலை பார்த்தாருன்னா நீங்க எதிர்பார்க்குற அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஒய்எஸ்ஆர் மாதிரி வரதுக்கு வாய்ப்பு. பரந்தூர் போயிட்டு வந்தாரு. அந்த மாதிரி தொடர்ந்து இயங்கணும். தொடர்ந்து ஒரு தலைமை வந்து தொடர்ந்து இயங்கணும். தொடர்ந்து அறிக்கைகள் வெளியே வரணும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவங்களோட பதில சொல்லணும். தொடர்ந்து இயங்கினா தான் விஜய் அவர்கள் சப்ஸ்டைன் பண்ணி இங்க வந்து ஒரு பிரசாந்த் கிஷோர் சொல்ற மாதிரி நடக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப தொடர்ந்து இன்னொரு அரசியல் நிகழ்வு குறித்து தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய கருத்தை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி.